ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் குக்ஸ். பிரியாணி மணக்க மணக்க சுவையா வேணுமா? என்னோட ஸ்டைல்ல பிரியாணி மசாலா பவுடர் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரே ஒரு பொடியில ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி. உங்க வீட்டு பிரியாணி 10 வீட்டுக்கு மணக்கணுமா? என்னோட ஸ்டைல் பிரியாணி மசாலா பவுடரை ட்ரை பண்ணுங்க. வாங்க என்னோட சீக்ரெட் பிரியாணி பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம கடாயில 30 கிராம் ஏலக்காய் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து கலர் லைட்டா சேஞ்ச் ஆனதும் ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 30 கிராம் கிராம்பு போட்டு வறுத்து சூடானதும் அதே பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 30 கிராம் நயம் பட்டை உடைச்சு போட்டு பட்டை வாசனம் வந்ததுக்கு அப்புறம் பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லா பிளேவரா திண்டுக்கல் பிரியாணி மாதிரி இருக்கணும்னா இந்த 3 பொருளை சேர்த்து வறுத்து அரைச்ச பிரியாணி மசாலா பவுடரை போட்டு செஞ்சு பாருங்க. இந்த மசாலா பவுடர் குவான்டிட்டி கம்மியா தாங்க வரும். இல்ல எனக்கு குவான்டிட்டி நிறைய வேணும், அதே சமயத்துல பிளேவர் இன்னும் ரிச்சா இருக்கணும்னா இந்த செகண்ட் மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாம சோம்பு 50 கிராம் சேர்த்து கலர் மாறின பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மிளகு 20 கிராம் சேர்த்து வறுபட்டதும் இதையும் பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுடலாம். ஏலக்காய் 30 கிராம் சேர்த்து ஏலக்காய் வாசம் வந்ததும் தட்டுக்கு மாத்திடுங்க. நெக்ஸ்ட் கிராம்பு 20 கிராம் சேர்த்து வறுத்து அதே போல் பிளேட்டுக்கு மாத்திடுங்க. 20 கிராம் கல்பாசியையும் வறுத்துக்கோங்க. இது பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாம் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெசிபிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்லி விதை 20 கிராம் எடுத்து கருக விடாம வறுத்து எடுத்துக்கோங்க. இத நீங்க கேட்கலாம், ஒரே தடவை வறுக்காம ஏன் தனித்தனியா வறுக்கிறேன்னு. எல்லா பொருளையும் ஒரே பேன்ல சேர்த்து வறுத்தா பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. நாம ஜாயின் பண்ற மசாலா பொருள் எல்லாம் சில பொருட்கள் எல்லாம் சட்டுன்னு வறுபட்டுடுங்க. சோ நீங்க தனித்தனியா வறுத்து எடுத்து தான் பிரியாணி பவுடர் செஞ்சாதான் நல்ல மணக்க பிளேவர்ஃபுல்லா இருக்கும். 20 கிராம் நட்சத்திர பூவை வறுத்து எடுத்து பிளேட்ல சேர்த்துக்கோங்க. 20 கிராம் பட்டை எடுத்து சின்ன சின்ன பீஸா உடைச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. 3 ஜாதிக்காய் நான் எடுத்திருக்கேங்க. இதோ பாருங்க, இது தாங்க ஜாதிக்காய். இத உரல்ல தட்டி இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளவு தாங்க. ஆறுனது மிக்சில நைஸா பவுடர் பண்ணி ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல மாத்தி வச்சுக்கோங்க. இந்த மசாலா பவுடர் பிரியாணி, மட்டன் குழம்பு, தக்காளி மசால், வெள்ளை மசால், வெள்ளை சுண்டல் கிரேவி, சிக்கன் கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பவுடர் சேர்க்கிறதுனால ரெசிபி ரொம்ப டேஸ்டா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. 6 மாசம் ஆனாலும் மனம் மாறாம இருக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.